ऋषिन् जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिबोधितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहितां यद्गोसहस्रम् अपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशंखचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमः वकुलभूषण भास्कराय उण्डो வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஓர் பார்தனில் ஒக்குமூர். வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார் அவதரித்தார். திருப்புடி ஆழ்வார் அடியிலே பிறந்தார். 4 திவ்ய பிரபந்தங்களை பாடினார். கண்ணனுடைய காதலே பெயர் பெற்றவராக இருந்தார். அவர் பிறந்த வைகாசி விசாகத்துக்கு ஒப்பான நாளில்லை. அவர் அவதரித்த உயர்ந்த ஆழ்வார் திருநகரி திருக்கூறுகுருக்கு ஒப்பான திவ்வதேசம் இல்லை. ஷடகோபனுக்கு ஒப்பான ஆழ்வாரோ பக்தரோ இல்லை. ஆழ்வார் பாடிய திருவாய்மொழிக்கு ஈடான மற்றொரு பிரபந்தம் இல்லை. காரிமாறனுக்கும் உடையனங்கையாருக்கும் குழந்தையாக பிறந்து அன்றே பெற்ற தாயரை விட்டு அகன்றார். மற்றொன்றும் உள்ளத்தில் இல்லாமல் கிருஷ்ண காமமே வடிவமாக இருந்தார். அவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னே திருநாமம். அவ்வாழ்வாரை பத்தி இன்னைக்கு எதுக்காக சொன்னேன்னா, இப்ப நாம பேசியிருக்கிற கோபிகா ஸ்திரீகள் அனைவரும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்களோ அப்படி இருக்க வேணும். கண்ணனோட பரிமாறணும், அவனை தொடணும், அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும். கண்ணனல்லால் தெய்வம் இல்லீர் இல்லை. ஆழ்வாரே சாதிக்கிறார், கண்ணனல்லால் இல்ல கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரன் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் திண்ணமானும் உடமையுண்டே அவனடி சேர் துய்மினோ எண்ண வேண்டா நும்மதாதும் அவனன்னி மத்தில்லையே. அவனை தவிர உங்களது எது உண்டு? நாம் உண்டா, நீர் உண்டா, பொருள் உண்டா? அனைத்தும் கண்ணன் தானே. கண்ணனல்லால் தெய்வம் இல்லை. கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண். சுருக்கமா சொல்றேன், கண்ணன் நாமம் சொல்லுங்கோள், கண்ணன் திருவடிகளை பற்றுங்கோள் என்று கண்ணனிடத்தில் அவ்வளவு காமம். பராங்குஷ நாயகியாக இருந்து வதுவ வார்த்தையுள் ஆழ்வார் பிறந்தவாறு பதிகத்தில் தெரிவிக்கிறார். மதுவை வார் குழலார் குறவ பிணந்த குழகும். அவர்களோட குறவை ஆட்சியரோடு கோர்த்தான், குன்னம் ஒந்தேந்தினான். ராசக்கீழ அன்னைக்கு கண்ணன் பண்ணாரே, அந்த கோபிகைகளுக்குள்ள ஒருத்தியாக நான் இல்லாமல் போனேன் என் ஆழ்வார் வருத்தப்படுகிறார். பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌக பூர்ணா வேதார்த்த ரத்தனநிதி அச்சுத திவ்யதாம ஜியாத் பராங்குஷ பயோதி ரசீம பூமா. கண்ணனுடைய பக்திக்கு எல்லையில்லை என்று ஒருத்தரை சொல்ல வேண்டும் என்னால் அப்படி அன்று நம்மாழ்வார் வாழ்ந்தார். அவருடைய திருவாய்மொழியில் ஒன்னொன்றுமே கண்ணனுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்டவை. அவ்வாழ்வாருடைய திருவடியை நாம கெட்டியா பிடிச்சுண்டோன்னு வச்சுங்கோ. அப்ப ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? அன்னு தேர்கடவிய பெருமான் கரகடல் காண்பது என்று கொள் கண்களே அன்னு மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்தை துழாய் திசைக்கின்னதே. பார்த்த சாரதியான எம்பெருமான் என்னைக்கு சேவிக்க பெறுவேனோ? தேரோட்டிய சேவிப்பேனா? வெண்ண திருடின கண்ணனை சேவிப்பேனா? பாரதமாயா பாரதம் புருதமாயா பிறந்தமாயா பாரதம் புருதமாயா என்று என்னென்னைக்கெல்லாம் உன் திருவடியை காண பெறுவேனோ? குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்னம் ஒன்னேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகங்காய்ந்ததும் உட்பட மற்றும் பல கண்ணனை தேடி தேடி அலைந்தார் ஆழ்வார். எல்லாம் இந்த பெண்களுடைய நிலதானே. அவ்வாழ்வார மனசிலே கொண்டு மேற்கொண்டு சரித்திரம் பார்ப்போம். அதாவது 10வது ஸ்கந்தம் 30வது அத்தியாயத்தில் ஒரு பெண்ணை மட்டும் கண்ணன் அழைச்சிட்டு போனார். மற்ற பெண்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார். 2 ரெட்டை காலடி தெரிஞ்சது. இப்ப சட்டுன்னு ஒரு ரெட்டை மறைஞ்சு போச்சு. இன்னொரு ரெட்டை கண்ணனது. அது நன்னா பதிஞ்சிருக்கு. அந்த பெண்ணை தோல்ல தூக்கி வச்சுட்டு கண்ணன் போயிருக்கார். இன்னும் கொஞ்சம் தூரம் தேடிட்டு போனா சட்டுன்னா அதுவும் மறைஞ்சு போச்சு. ஒத்துழைமே காணும். ஒரே ஒரு பெண்ணு மட்டும் உட்காந்துருக்கா. கோப்ய பஷ்யத கிருஷ்ணஸ்ய பாராக்ராந்தஸ்ய காமினா அத்ராவரோபிதா காந்தா புஷ்பஹேதோர் மகாத்மனா அத்திர பிரசூனா வச்சய பிரியார்த்தே பிரேயசா கிருதா பிரபதாக்கிரமணே ஏதே பஷ்யதா சகலே பதே. அப்போது எந்த ஒரு பெண்ணை கண்ணன் தனியா அழைச்சுன்னு வந்தாரோ அவ மட்டும் ஹோன்னு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அங்க கண்ணனை காணும். தேடின்னு வந்த பெண்கள்லாம் அந்த பெண்ணை கேட்கிறா, பெண்ணை என்ன ஆச்சு? உன்னை மட்டும் கண்ணன் கூண்டு வந்தாரே, ஏது நடந்ததுன்னா அவன் நடந்த கதையெல்லாம் உப்பாரி வச்சு அழுதா. என்னை மட்டும் கண்ணன் கூண்டு வந்தார், அதனால எனக்கு அகங்காரமா போச்சு, என்னை தூக்கிட்டு போன்னு சொன்னேன். கண்ணன் தூக்கிண்டார். கொஞ்ச தூரம் வந்த அப்புறம் அது கூட என்னால முடியாது, இறக்கி விட்டுடுன்னு இந்த இடத்துலதான் உட்காத்தி வச்சார். வேணும்னு அதோ பூங்கொத்து மரத்துல தொங்குறது, எனக்கு அதை பறிச்சு வச்சு விடு அப்படின்னு கண்ணனிடத்துல கேட்டேன். கண்ணன் அந்த பூங்கத்தை பறிச்சு என் கையில கொடுத்தார். கையில எல்லாம் கொடுத்தா
கையை தூக்கி வைக்கிறதுக்கு கூட எனக்கு இப்ப சக்தி இல்லை. தலையை அப்படி வச்சு குனிஞ்சு இந்த தலையில நீயே சூட்டி விட்டுடு, மலரிட்டு நாம் முடியோம்னு ஆண்டாளுடைய கோஷம். அப்படின்னா நாமா புஷ்பத்தை சூடிக்க மாட்டோம், கண்ணனாக சூடி விட்டால் சூடி கொள்ளுவோம். அதனால அவ கொஞ்சம் செருக்கோடே நீயே சூட்டி விடுன்னு தலையை திரும்பினா, பெண்ணே குனிஞ்சுக்கோன்னு கண்ணன் சொன்னார். நான் குனிஞ்சுட்டேன், புஷ்பத்தையும் காணும் கண்ணனையும் காணும், எங்க போனாருன்னே தெரியல. அப்போல இருந்து நான் உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். பெண்களே உங்க பாடு தேவலை, நீங்களானு கூட்டமா ஒத்தி கட்டி கொண்டு அழலாம். ஆனா நான் தனிமேல விடப்பட்டு இப்படி கட்டிண்டு அழுதுட்டு இருக்கேன் பார்த்தீங்களோ. என்ன இந்த பெண் அழுதாள், அவளையும் அழைத்து கொண்டார்கள். சாச்சமேனே ததாத்மானம் வரிஷ்டம் சர்வயோஷிதாம் ஹித்வா கோபீஹி காமயானா மாமசௌ பஜதே பிரியா ந பாரயேகம் சலித்தும் நயமாம் யததே மனஹ ஹாநாத ரமண பிரேஷ்ட குவாசி குவாசி மகாபுஜ தாஸ்யாஸ்தே கிருபணாயாமே சகே தர்சய சந்நிஜன். எங்க கண்ணன் இப்போ மொத்த பெருமா தேடிண்டு அலையரா. அடுத்த அத்தியாயம் அத்புதம். இதுதான் கோபிகா கீதம். கோபிகா ஸ்திரீகள் கண்ணனை தேடிக்கொண்டு விரக தாபம் தாங்காம போராடலையோ. 31வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களுமே சொல்ல வேண்டியதுதான். 19 ஸ்லோகங்கள் உள்ளன. எல்லாத்தையும் சொன்னா அத்தனை நாள் நமக்கு நேரம் கிடைக்குமா? அதனால மட்டும் சொல்றேன். ஜயதி தேதிகம் ஜன்மனா பிரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி தயத திருஷ்யதாம் திக்ஷு தாவகாஸ்தை திருதா சவஸ்துவாம் விசின்வதே ஜெயதி தேதிகம் ஜன்மனா பிரஜா. நாங்கள்லாம் பிருந்தாவன வாசிகள், பெண்கள், அவலகள். கண்ணா உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம். லக்ஷ்மிக்குத்தான் காட்சி கொடுப்பையா? வசிஷ்ட வாமதேவர்களுக்குத்தான் காட்சி கொடுப்பாயா? எங்களை போன்ற அபலகளுக்கு கொடுக்க மாட்டியா? தயித திருஷ்யதாம் திக்ஷு தாவகாஸ்தை திருதா சவஸ்துவாம் விசின்வதே. உன்னை நினைத்து எப்போது காட்சி கொடுப்பாய் நினைக்கிறவன் துளி கருணை, கொஞ்சமான உன் உள்ளத்துல கருணை இருந்தா எங்களுக்கு நடுவில் எப்படி நீ தோன்றிவிட மாட்டியா? அம்மாழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்னென்னை ஆளை கூப்பிட்டழைத்தக்கால் விண்டன் மேல்தான் மண்மேல்தான் விரிநீர் கடல்தான் மற்றுத்தான் தொண்டனேன் உன் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்னாயே. ஒரு நாள் இந்த தொண்டன் உன்னுடைய திருவடிகளை சேவிக்கிறதுக்கு வர வேண்டாமா? ஆழ்வார் என்னன்னு கூப்பிடுறார். கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா, கருத்த நீருண்ட கார்மேகத்தை போல கண்ணன் அப்படின்னு ஆகாசத்துல பாக்குறாராம். கொண்டல் வண்ணா குடக்கூத்தா, நீ குடமாடு கூத்தராயித்தே. திருநாங்கூர் திவ்யதேசங்கள் 11ல சேவிக்க வந்தா, இதோ குடமாடு கூத்தனா பெருமாள் சேவை சாதிக்கிறார். கடப்பிரணத்தக சுவாமி. ஒருவேளை எங்கேயானு குடமாடிண்டு கண்ணன் நிற்கிறாரோ, ஆகாசத்துல பாக்குறார், நீல மேகமா இருக்கிறோ காணும். குடுகுடுன்ற சத்தம் கேட்டுது, தண்ணீரா கொட்டித்து. ஒருவேளை தண்ணீரை தூக்கிட்டு வர குடத்தை பிடிச்சு ஆடிட்டு இருக்கிறோ, குடக்கூத்தா. ஆனா பெருமாள் சேவை சாதிக்கல. வினையேன் கண்ணா கண்ணா, நான் பண்ணிருக்கிற பாப்பங்கள் தான் உன்னை பார்க்க ஒட்டாமல் தடுக்கின்றனவா? கொண்டல் வண்ணா குடக்கூத்தா வினையேன் கண்ணா கண்ணா என் அண்டவானா என்று என்னை ஆளை கூப்பிட்டு அழைத்தக்கால். உன்னை நான் கூப்பிடுறது இருக்கட்டும், ஒரு நிமிஷம் நீ தான் என்னை ஆளை கூப்பிட்டு அழைச்சு முகப்பே கூவி பணிகொள்ளாய். நீ கூப்பிட்டு ஏதானு கைங்கரியம் கொள்ளக்கூடாதா? ஆளை கூப்பிட்டு அழைத்தக்கால் விண்டன் மேல்தான் மண்மேல்தான் விரிநீர் கடல்தான் மற்றுத்தான். உன் ஆகாயத்தில் தேடுவேனா, மண்ணிலே தேடுவேனா, விரிநீர் கடலுக்குள்ளே தேடுவேனா, அல்லது எந்த இடத்தில் தான் தேடப்போகிறேன்? ஆகாயத்தில் தேடுவேன், கஜேந்திரனுக்காக அந்த வழியாகத்தானே ஓடி வந்து காத்தாய். தண்ணீரில் தேடுவேன், ஒரு திருக்கடன் மலையிலிருந்து தண்ணீரிலிருந்து தானே எழுந்து வந்தாய். மண்ணில் தேடுவேன், இந்த பூமாதேவிக்காகத்தானே வராக பெருமானாக அவதரித்தாய். மற்ற எல்லாவிடத்திலும் தேடுவேன், நாமமாகவும் ஒலியாகவும் எங்கும் வியாபித்திருக்கிறாய். விண்டன் மேல்தான் மண்மேல்தான் விருநீர் கடல் தான் மற்றுத்தான் என் அண்டவானா, ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டு கொள்ளக்கூடாதா? மற்றுத்தான் உன் தொண்டனேனும் கடல் காண ஒரு நாள் வந்து தோன்னாயே. ஒரு நாளாவது உன் திருவடி எங்களுக்கு வந்து காட்டக்கூடாதா? ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதே போலத்தான் இந்த பெண்களும். शरदुदाशये साधु जात सत सरसिजोदर श्रीमुषादृशा स्वरतनाथ ते अशुल्क दासिका वरद निघ्नतो नेह किम वधः. உனக்கு நாங்கள் அத்தனை பேரும் கூலியே கொடுக்காத வேலைக்காரிகள் அல்லவா? நாங்க கூலி கேட்டோமா? ஒன்னைத்தானே கேட்டோம். உன்னிடத்துல தொண்டு புரியணும், ஒன்ன சேவிக்கணும். இது கேட்டது ஒரு தப்பா? உலகத்துல மற்றதை கேட்டவாளுக்கெல்லாம் கொடுத்துடுறே, உன்னை கேட்டால் கொடுக்க மாட்டாயா? இந்திரனுக்கு ஆபத்து வந்தது, மகாபலியாலே காத்து கொடுத்தாய். அதே போல பிரம்மாவுக்கு ஆபத்து வந்தது, அசுரர்களாலே வேதத்தை மீட்டு கொடுத்தாய். பரமசிவனாருக்கு ஆபத்து வந்தது, அவர் தன் தந்தையாருடைய தலையை கிள்ளினபடியாலே அவருக்கு ஆபத்தை போக்கினாய். இப்படி இவர்கள் எல்லாம் வலியவர்கள்.
வலியவா ஆண்கள் யாராரோலேயே ஆபத்து வந்தது, அவர்களையெல்லாம் போய் காப்பாத்தி கொடுத்தியே, பெண்களுக்கு ஆபத்து வந்தால் உனக்கு காப்பாத்தணும்னே தோணலையா? இது என்ன ஆணாதிக்கமா இருக்கே? இன்னொன்னு, வேறொருத்தரால் ஆபத்து வந்தா ஓடி போய் காப்பாத்துறியே, உன்னால் ஆபத்து எங்களுக்கு வந்திருக்கே, உட்காந்து காப்பாத்த மாட்டியா? இப்ப எங்க ஆபத்து யாராலும் அல்ல, உன்னால். நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதுனாலதானே இத்தனை துன்பப்படுறோம். எப்போது வருவாய்? மேலும் அடுத்து சொல்றார், விஷஜலாப்யாத் வியால ராட்சசாத் வருஷம் ஆருதாத் வைத்யுதானலாத் விஷமயாத்மஜாத் விஸ்வதோபயாத் ரிஷவ தேவயன் ரக்ஷிதா முகு. நாங்கள் காக்கப்பட்டோம். எதிலிருந்து? காளிங்கனுடைய விஷம், அதிலிருந்து எங்களை காத்தீர். அரிஷ்டாசுரன் அகாசுரன் காப்பாற்றி கொடுத்தீர். இந்திரனுடைய கோபம் மழையா பொழிந்தது, கோவர்தனத்து தூக்கி பிடித்து ரட்சித்து கொடுத்தீர். இதெல்லாம் சரி, ஆனால் இவாளாலே ஆபத்து வர்றையே, உம்மாலே என்ன ஆபத்து வந்திருக்கிறது, இப்போது காத்து கொடுக்க மாட்டீரா? ந கலு கோபிகா நந்தனஹா பவான் அகில தேகினாம் அந்தராத்ம திருக்கு விகனசார்த்திதோ விஸ்வகுப்தையே சக உதேயிவான் சாத்வதாம் குலே. நீ கண்ணன் அல்ல, நந்தகோபன் இளம் குமரன் அல்ல, யசோதை இளம் சிங்கம் அல்லான்னு தெரியும். உலகத்தையே படைத்தளித்து காத்தும் பரமாத்மாங்கிறத தெரிஞ்சுட்டோம். அந்த பரமாத்மா எங்களுக்காக கீழே பிறந்திருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுட்டோம். மறைக்காதே, உன் உருத்தை இப்போதே காட்டுவாய்னு ஒரு இடமா தேடிக்கொண்டு போகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் தேடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.